மியூசிக் கிராண்ட் ஃபினாலே லைவா போயிட்டு இருக்குது. ஸோ இதுல நம்மளுடைய முதல் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய 6 ஃபைனலிஸ்ட்மே வந்துட்டு ரொம்பவே அருமையா அவர்களுடைய பாடல்கள் வந்துட்டு பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்துட்டு ரொம்பவே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரித்திகோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ரித்திக் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு அவருடைய இதுக்கு முன்னாடி ஃபைனலுக்கு முன்னாடி நடந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லயும் வந்துட்டு ஸ்டேஜ் அதிர வைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே எமோஷனல் ஆக்கிடுவாரு. ஸோ அதே மாதிரியான இந்த பெர்ஃபார்மன்ஸ்லயே வந்துட்டு ரொம்பவே ஒரு மெலோடியான ஒரு சாங் சூஸ் பண்ணி பாடியிருந்தாரு. ஸோ இந்த பாடலையும் ரித்திக் வந்துட்டு அவ்வளோ அருமையா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம ரித்திக் பாடும்போது நம்முடைய ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டே தான் வந்துட்டு அந்த பாட்டுக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து நம்ம ரித்திக் பாடி முடிச்சதும் அந்த ஹோல் ஸ்டேஜே வந்து எழுந்துருன்னு கைத்தட்டிது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஜட்ஜஸ் பேனல் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய ரித்திக்கு வந்துட்டு எழுந்துருன்னு அவங்களுடைய ஸ்டாண்டிங் அவேஷன் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியா முதல் ரவுண்ட்ல வந்துட்டு நம்முடைய 6 ஃபைனலிஸ்ட வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல எழுந்து நின்று கைத்தட்டு வாங்கின ஒரே கண்டஸ்டன்ட் வந்துட்டு ரித்திக் மட்டும் தான். ஸோ இந்த டைட்டில் வின்னரை வந்துட்டு நிர்ணயிக்க போறது நம்மளுடைய ஜட்ஜஸும் நம்மளுடைய மக்கள் ஓட்டிங்கும் அப்படிங்கிறதுனால ஸோ மக்கள் ஓட்டிங்ல வந்துட்டு கண்டிப்பா பூவியாருக்கு தான் வந்துட்டு அதிக வாக்குகள் கிடைக்க போகுது. ஆனா ஜட்ஜஸ் மத்தியில இருந்து பார்க்கும்போது ரித்திக் தான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு முதல் மதிப்பெண் கிடைக்க போகுது. ஸோ வந்து மக்களுடைய ஓட்டிங்கை வச்சுதான் வந்துட்டு டைட்டில் வின்னர் வந்துட்டு ரித்திகா இல்ல யாரா அப்படிங்கறது வந்துட்டு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன? ஸோ டைட்டில் வின்னர் ஆக போறவர் வந்துட்டு யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.